பிரைஸ் அலாட் 400 ஆண்டுகளுக்கு பிறகு பரலோகத்திலிருந்து வந்த முதல் செய்தி என்ன என்பதை இன்று காண்போம். 400 ஆண்டுகளுக்கு பிறகு இதுவரை பேசப்படாத மிக பெரிய அறிவிப்பு ஒரு அரண்மனையில் எருசலேம் ஆலயத்தில் அல்ல, ராஜாக்கள் அல்லது ஆசாரிகளுக்கு அல்ல, ஆனால் சாதாரண மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. வானத்திலிருந்து வந்த முதல் வார்த்தை, பயப்படாதிருங்கள். ஏனென்றால் பயம் இஸ்ரவேலை ஆதிக்கம் செலுத்தியது. ரோமை பற்றிய பயம், வறுமை பற்றிய பயம், தேவனிடமிருந்து மௌனத்தை பற்றிய பயம். ஆனால் பெத்லகேமுக்கு அருகே உள்ள வயல்வெளியில் இருந்த மேய்ப்பர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான நற்செய்தியை கொண்டு தேவன் மௌனத்தை இவ்வாறு கலைத்தார். லூக்கா 2 அதிகாரம் 10-12 பயப்படாதிருங்கள், இது எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராக கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிக்கையை சுற்றி முன்னிலையே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இயேசுவின் பிறப்பு தாவீதின் வாக்குறுதியை நிறைவேற்றியது. 2 சாமுவேல் 7 தேவன் தாவீதிடம் அவர் வம்சத்திலிருந்து ஒரு சந்ததியர் என்றென்றுக்கும் ஆட்சி செய்வார்கள் என்று கூறுகிறார். ஏசாயா 43 அதிகாரம் 3 தேவனை இஸ்ரவேலின் இரட்சகர் என்று அழைக்கிறார்கள். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று அர்த்தம். வாக்கு பண்ணப்பட்ட தாவீதின் குமாரன் என்று பொருள். கர்த்தர் என்பது மெசியா என்பது மெசியாவின் சங்கீதம் ஆகிய 110 பயன்படுத்தப்படும் தேவனுடைய நாமமாகும். இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பு மீகா தீர்க்கதரிசி மெசியா பெத்லகேமில் பிறப்பார் என்று வாக்குத்தத்தமாக உரைத்தார். அது மீகா 5 அதிகாரம் 2 இடம்பெறுகிறது. பெத்லகேமுக்கு அருகே உள்ள மேய்ப்பர்கள் சாதாரண மேய்ப்பர்கள் அல்ல. அவர்கள் ஆலய பலி ஆட்டுக்குட்டிகளை பராமரிக்கிறார்கள். கலங்கமற்ற ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்த ஒருவன் காயத்தை தடுக்க அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை துணிக்கையில் சுற்றி முன்னணியில் அதை அமைதியாக்கும் வரைக்கும் முன்னிலையில் வைப்பார்கள். முன்னிலை என்பது விலங்குகளுக்கு உணவளிக்கும் தொட்டி. தேவதூதர்கள் மெய்ப்பொருடம் சொன்ன அடையாளம் என்னவென்றால், பிள்ளையை துணிக்கையை சுற்றி முன்னணியில் கிடைத்திருப்ப காண்புகள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றால், குழந்தையை யூதர் தாய்மார்கள் புதிதாக பிறந்த குழந்தையை இறுக்கமாக துணியில் போர்த்துகிறார்கள். அரவணைப்பு, பாதுகாப்பு, சரியாக முட்டு உருவாக்கப்பட வேண்டும். குழந்தைகளை அமைதிப்படுத்த காரணத்துக்காக செய்வார்கள். ஆனால் குழந்தையை முன்னிலையில் வைக்க மாட்டார்கள். ஆனால் புதிதாக பிறந்த ஆட்டுக்குட்டியை பற்றி ஏற்கனவே பரிச்சயமாக ஆன மேய்ப்பர்கள் ஆட்டுக்குட்டியை போல பிள்ளையை துணிக்கையில் சுற்றி ஆட்டுக்குட்டிகளுக்காக பிரசவம் செய்யப்படும் குகையில் முன்னணியில் வைக்கப்படும் குழந்தையை இரட்சகர் என்ற அடையாளத்தை புரிந்து கொண்டார்கள். இந்த பிள்ளை ஆகவே பரலோகத்துக்கு வந்த செய்திக்கு மேய்ப்பர்கள் பயந்ததை அடுத்து விசுவாசித்தார்கள். அவர்கள் உடனடியாக சென்று மரியாளையும் யோசேப்பும் முன்னிலையில் கிடைத்திருக்க பிள்ளையும் கண்டார்கள். அவர்கள் விசுவாசித்தார்கள், சென்றார்கள், பார்த்தார்கள், பகிர்ந்து கொண்டார்கள். இந்த தாழ்மையான மேய்ப்பர்கள் புதிய ஏற்பாட்டில் முதல் சுவிசேஷகர்கள் ஆனார்கள். ஆமென்.